வணக்கம். வாழ்க்கைய மாத்தக்கூடிய ரொம்ப ஆழமான ஒரு அலசலுக்கு உங்கள உற்சாகமா வரவேற்கிறேன். சவால்கள நாம எப்படி எதிர்கொள்றது, தோல்விய பார்க்கிற விதத்தை எப்படி முற்றிலுமா மாத்துறது அப்படிங்கறத பத்தின ஒரு சூப்பரான விளக்கத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நெல்சன் மண்டேலா சொன்ன ஒரு அருமையான விஷயம். உங்களால வாழக்கூடிய ஒரு சிறப்பான வாழ்க்கையை விட குறைவான ஒன்னோட சமரசம் செஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. இது எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. நம்ம முழு திறமையும் வெளிப்படுத்தாம சேஃபான பாதையை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது ஒருபோதும் நமக்கு உண்மையான வெற்றியை தராது. சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். சின்ன வயசுல இருந்து நாம ஒரு அட்வைஸ திரும்ப திரும்ப கேட்டிருப்போம். தோத்து போனா உன்னை காப்பாத்திக்க எப்பவுமே பின்னாடி ஒரு சேஃப்டி பிளான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த புதிய தத்துவத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முன்னோக்கி விழுங்க, அதாவது ஃபால் ஃபார்வர்ட். நீங்க கீழே விழ நேர்ந்தா பின்னோக்கி விழாதீங்க, முன்னோக்கி விழுங்க. அப்போதான் நீங்க எதின்மாற விழுறீங்க அப்படிங்கறதையாவது பார்க்க முடியும். சேஃபா பின்வாங்கறத விட தைரியமா முன்னாடி போய் அடி வாங்குறது எவ்வளவோ மேல் இல்லையா? பகுதி 1, தோல்விய மறுவரையறை செய்தல். இதுக்கான சில ஆதாரங்களை இப்போ பார்க்கலாம். 2600. இது சும்மா ஒரு நம்பர் கிடையாதுங்க. பேஸ்பால் வரலாற்றிலேயே ரெஜி ஜாக்சன் அப்படிங்கிற புகழ்பெற்ற வீரர் ஸ்ட்ரைக் அவுட் ஆகி வெளியேறின முறை இது. ஆமாம், அவர் 2600 தடவை தோத்திருக்கார். ஆனா வரலாறு அவரோட தோல்விகளை ஞாபகம் வச்சுக்கல. அவர் அடிச்ச பிரம்மாண்டமான ஹோம் ரன்களை மட்டும்தான் இன்னைக்கும் உலகம் கொண்டாடுது. இப்போ இந்த நம்பரை பாருங்க, 1000. தாமஸ் எடிசன் மின்விளக்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை தன்னுடைய சோதனைகள்ல தோத்து போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 1001வது முறைதான் அவருக்கு வெற்றி கிடைச்சது. அவர் சேஃபா பின்னோக்கி விழல, தொடர்ந்து முன்னோக்கி விழுந்தார். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். 1.8. இது பிரபல ஹாலிவுட் நடிகர் டென்சல் வாஷிங்டனோட காலேஜ் ஜிபிஏ. ரொம்ப குறைவான மார்க் வாங்கி காலேஜ்ல இருந்தே வெளியேற்றுற நிலைமையில அவர் இருந்தார். ஆரம்ப காலத்துல வர்ற தோல்வியோ இல்ல மார்க்கோ உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இல்ல. நீங்க தோக்கலைன்னா நீங்க புதுசா எதையும் முயற்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். டென்சல் வாஷிங்டன் அவருடைய ஆரம்ப காலத்துல ஒரு பிராட்வே நாடகத்துக்காக குரல் தேர்வுக்கு போனப்போ சரியா பாட வரலன்னு வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் பின்வாங்கல. சரியா 30 வருஷம் கழிச்சு அதே தியேட்டர்ல பென்சிஸ் அப்படிங்கிற நாடகத்துல ஹீரோவா நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றார். விடாமுயற்சியோட போராடினா கண்டிப்பா ஒரு நாள் பெரிய வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். பகுதி 2, இறுதியான விளைவுகள். வாழ்க்கையில எந்த ரிஸ்க்கும் எடுக்காம இருந்தா கடைசியா என்ன ஆகும்? இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்நாளோட கடைசி தருணம், மரணப்படுக்கையில இருக்கீங்க. உங்களை சுத்தி சில பேய்கள் ரொம்ப கோபமாவும் வருத்தத்தோடு நிக்குது. அந்த பேய்கள் வேற யாரும் இல்ல, நீங்க பயன்படுத்தாம விட்ட உங்க சொந்த திறமைகளும் உங்களோட உன்னதமான எண்ணங்களும் தான். அதுங்க உங்களை பார்த்து சொல்லுது, நாங்க உங்ககிட்ட வந்தோம், நீ நினைச்சிருந்தா எங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கலாம், ஆனா போ, உன்னோட சேர்ந்து நாங்களும் இந்த இருந்த கல்லறைக்கு வர வேண்டியதா போச்சு அப்படின்னு. நினைச்சு பார்க்கும்போதே எவ்வளவு வேதனையா இருக்குல்ல. இப்போ நான் உங்ககிட்டயே நேரடியா ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்களோட இறுதி நேரம் வரும்போது உங்க படுக்கையை சுத்தி இது போல எத்தனை பேய்கள் நிக்க போகுது? நீங்க பயன்படுத்தாத எத்தனை திறமைகளை உங்களோட புதைக்க போறீங்க? இது உங்க கனவுகளை செயல்படுத்தாம பயந்து ஒதுங்கிடாதீங்கன்னு நமக்கு கொடுக்கப்படுற ஒரு ஆழமான எச்சரிக்கை. பகுதி 3, உலகத்திற்கான அழைப்பு. இந்த முன்னோக்கி விழும் மனநிலையை ஏத்துக்கிட்ட பிறகு இந்த உலகத்துக்கு நாம என்ன செய்ய போறோம்? உலக அளவுல ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு நாடுகள்ல எவ்வளோ உதவிகள் தேவையோ அதே அளவுக்கு நம்ம ஊர்லயும், ஏன் உங்க ஊர்லயும் நிறைய தேவைகள் இருக்கு. உலகத்துக்கு நம்ம உதவி தேவைப்படுது. குறிப்பா இளைய தலைமுறையான உங்களோட பங்களிப்பு இந்த உலகத்துக்கு இப்போ ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? உதவினோனே வெறும் பணம் மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க. உங்க நேரம், திறமை, பிரார்த்தனைகள், பொறுமை, கருணை, அன்பு, சகிப்புத்தன்மை, இப்படி எதை வேணாலும் நீங்க கொடுக்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த உலகத்துக்கு கொடுக்க ஏதோ ஒரு விலைமதிப்பற்ற பரிசு கண்டிப்பா இருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்ககிட்ட எவ்வளவு இருக்குங்கிறது இங்க முக்கியம் இல்ல. உங்க திறமை எதுவா இருந்தாலும் அதை முழுமையா இந்த உலகத்துக்காக அர்ப்பணிக்க நீங்க தயாரா? உங்களுக்கான திறமையை கண்டுபிடிச்சு இன்னிக்கே அதை முழு மூச்சோக செயல்படுத்துங்க. பகுதி 4, கணிக்க முடியாத பாதை. உங்க திறமைகளை செயல்படுத்துற பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டைம் லைனை பாருங்க. டென்சல் வாஷிங்டனோட காலேஜ் வாழ்க்கையே எடுத்துப்போம். முதல்ல மருத்துவம் படிக்க போனாரு, அது செட் ஆகல. அப்புறம் சட்டம், அதுக்கப்புறம் இதழியல்னு அவரோட படிப்பு திசை மாறிக்கிட்டே இருந்துச்சு. 20 வயசுல ரொம்ப குறைவான மார்க், வாழ்க்கையில ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாரு. நம்ம சரியான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை இப்படிதான் நம்ம திசை மாறி போக நேரிடும். ஆனா அது எல்லாமே நம்ம இலக்க நோக்கிய பயணம்தான். வாழ்க்கையில் அவர் ரொம்ப துவண்டு போயிருந்த அந்த நேரத்துல தான் மார்ச் 27, 1975 அன்னைக்கு தன்னோட அம்மாவோட பியூட்டி பார்லர்ல ஒரு வயசான பெண்ணை சந்திச்சார்.
அந்த பெண் அவரை பார்த்து ரொம்ப தீர்க்கமா, தம்பி, நான் உனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். நீ உலகம் முழுக்க பயணம் செஞ்சு பல லட்சம் மக்கள்கிட்ட பேச போற அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில ரொம்ப கீழே இருக்கிற அந்த நேரத்துல தான் நமக்கான சரியான பாதை பல நேரங்கள்ல கண் முன்னாடி தெரியும். அந்த ஒரு வார்த்தை தான் அவரை இன்னைக்கு உலகமே கொண்டாடுற ஒரு நடிகரா மாத்துச்சு. நாம இப்போ மறுபடியும் அந்த மூல தத்துவத்துக்கே வருவோம். இதுவரைக்கும் கிடைக்காத ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க இதுவரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சாகணும். சேஃபான வட்டத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு புதுசா எதையும் சாதிச்சிட முடியாது. தெரியாததை தைரியமா எதிர்கொள்றதும் வித்தியாசமா சிந்திக்கிறதும் தான் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஒரே வழி. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உங்க வாழ்நாள் முழுக்க ஆபத்து வரும்போது பாதுகாப்பை தேடி பின்னோக்கி விழப் போறீங்களா? இல்ல தைரியமா சவால்களை எதிர்கொண்டு அதுல தோத்தாலும் பரவாயில்லன்னு முன்னோக்கி விழுந்து கத்துக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. தைரியமா அடி எடுத்து வைங்க, முன்னோக்கி விழுங்க.